வந்து இறங்குனா நான் ஏமாந்து அழுது கலாட்டா பண்ணுவேன். என்ன கடுப்பேத்துறதுக்காக இப்படி விளையாடுறீங்களா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நேத்து நைட்டு நான் ஷாலினி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. இது சத்தியம். ஏதோ சத்தம். முதலாளிமா, முதலாளிமா! ஐயோ, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஐயோ, வாங்க. ஐயோ, முதலாளிமா, நீங்க அங்க வந்து பாருங்க. அர்ஜுன் தம்பி வந்துட்டாரு. அர்ஜுன் வந்துட்டானா? ஆமா ஆமா, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. ஐயோ, வாங்க சீக்கிரம். ஐயோ ஐயோ, இந்த கண்கொள்ளா காட்சி பாருங்க. என்ன முதலாளிமா, சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போயிட்டீங்களா? உங்க வாயை திறந்து அப்படியே ஸ்வீட் அள்ளி கொட்டணும் போல இருக்கு. நேத்துதான் இந்த ஷாலு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அது அப்படியே நடந்துருச்சு. பாட்டி ஓவரா பேசுதே. அட, என்ன முதலாளிமா சைலண்டாவே இருக்கீங்க? நீங்க இப்படி இருந்தா அப்புறம் அவ வயலண்ட் ஆயிடுவா. அப்புறம் நம்ம அர்ஜுன் தம்பியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். வசு, நீ பண்ணதிலேயே உருப்படியான காரியம் என் பையனோட நேத்து நீ சண்டை போட்டதுதான். அதான் அவனுக்கு நல்ல புத்தி வந்து இன்னைக்கு அவனை இப்படி தைரியமா நிக்க வச்சிருக்கு. ஐயோ, கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஏய், என்ன பாக்குற? உனக்கு அவமானமா இருக்கா? இது மகாலட்சுமி வாழற வீடு. நீ நொந்து போய் தூக்குல தொங்குறேன்னு இந்த வீட்டுல தொங்கிராத. நீ வேற ஏமா நிலைமை புரியாம அவளை வெறுப்பேத்துற? அப்படி பார்க்காத வசு. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. எல்லாம் ஒரு மாதிரி மர்மமா இருக்கு வசு. வசு, வசு! ஏன் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட வாங்க, நாங்க இருக்கோம்ல, வாங்க. நில்லுங்க. என்னம்மா இது? இப்போ உள்ள போங்க. அடடடடா, தம்பி, இப்ப எதுக்கு புலிகிட்ட மாட்டின மான் மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? ஊருக்குள்ள யாரும் பண்ணாத தப்பையா நீங்க பண்ணிருக்கீங்க? பெரியவங்க நாங்க என்ன ஆசைப்பட்டோமோ அதத்தான் கரெக்டா நீங்க பண்ணிருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டியா லட்சணமா சந்தோஷமா ஒத்துமையா இருங்க, அது போதும். என்ன முதலாளியம்மா நான் சொல்றது? வசு, என்ன வசு நடக்குது? திடீர்னு மாலையும் கழுத்துமா வந்தாங்க. மத்தவங்க தான் எதுவும் கேட்கல. அவங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா நீ எதுவும் பேசாம ஆர்த்தி எடுத்துட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? என்ன நட்சத்திராணி, இப்ப நீ என்ன கேட்க சொல்ற? ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. இந்த பார், தாலி கழுத்துல இருக்கு பார், பாத்தியா? அர்ஜுன் கட்டின தாலி தழைய அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? எதுக்கு வெட்டி பேச்சு? கல்யாணம் தான் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நடந்துருச்சு. மத்த சடங்காவது முறைப்படி நடக்கட்டும். ஐயோ, என்ன அப்படி பாக்குறீங்க? மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் பழம் கொடுக்கணும். போங்க போங்க, போய் ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. நீ போய் இத கூட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போ நட்சத்திரா, போ. அதான் சொல்லிட்டாங்களே, வாங்க போலாம். முதலாளிமா வாங்க, வாங்க தம்பி வாங்க. ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. வாங்க. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு புரியலையா? நீங்க என்னடானா எதுவும் நடக்காத மாதிரி அவங்களுக்கு பால் பழம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. மீனாட்சி, அதிர்ச்சியில எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியா?
அக்கா பின்ன என்னக்கா? அர்ஜுன் மாமா சட்டைய புடிச்சு 4 கேள்வி கேக்குறத விட்டுட்டு அவங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் பண்றதுல குறியா இருக்கீங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு. அதுல என்ன தோக்கடிச்சு ஓரமா உட்கார வைக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா இந்த வசு அவ்வளோ சீக்கிரமா அவுட் ஆக மாட்டான்னு எல்லாருக்கும் காட்டணும். அதுக்கு பொறுமையா யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாமே புரியும். பாட்டி, ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சரி சரி, ரொம்பலாம் எடுக்காதீங்க, சீக்கிரமா ஆரம்பிங்க. அங்க என்னத்த பாக்குறீங்க? உட்காருங்க தம்பி. பாப்பா வெக்கப்படாதம்மா. ஐயோ, உனக்கெல்லாம் வெக்கமா? உட்காரு. அர்ஜுன், இப்பதான்ப்பா என் மனசு நிறைஞ்சிருக்கு. உனக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்கணும்னு தான் நான் தினமும் நினைப்பேன். அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. அட சும்மா வளவளவளான்னு பேசிக்கிட்டு தம்பி பால் பழமெல்லாம் சாப்பிடணும், மணி ஆகுது. தம்பி தம்பி, இந்த பால் பழத்தை நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அங்கேயும் கொடுங்க. ஐயோ ஐயோ, தம்பி 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 தம்பி, நீங்க முதல்ல எச்ச பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் அவளுக்கு கொடுக்கணும். அதான் பால் பழம் கொடுக்கறது. தொலைவில் எதுவும் போட்டுருவாளோ? ஆமா. பாட்டி தள்ளுங்க. ஏய், என்னடி பண்ற? சேர கொண்டு போட்டு அப்படியே ஜோடி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரடி எந்திரடி. ஏண்டி முடியாது? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. எங்களுக்கு கல்யாணம் நடந்தப்போ இதெல்லாம் பண்ணவே இல்லையே. அதனால இப்ப எனக்கு பண்ணுங்க. ஐயோ, என்னடி நீ? எப்பவோ நடந்த கல்யாணத்துக்கு இப்ப வந்து பால் பழம் கேட்டுக்கிட்டு இருக்க? எப்போ நடந்தா என்ன பாட்டி? அர்ஜுன் சார் எனக்கு தானே முதல்ல தாலி கட்டினாரு. நான் தான் அவரோட முத பொண்டாட்டி. எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்டினது எனக்கு தான். அப்போ இந்த மாதிரி பண்ணிருந்தா நான் ஏன் இப்போ கேட்க போறேன்? ஏய், திருட்டுத்தனமா முகத்தை மூடிக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு இப்ப வந்து நியாயம் பேசுறியா? அதனால என்ன? என்னதான் திருட்டுத்தனமா தாலி கட்டி இருந்தாலும் அது ஊருக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் தானே. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா இவங்களது தான் திருட்டு கல்யாணம். இன்னும் சொல்ல போனா நான் தான் இவரோட உண்மையான பொண்டாட்டி. வசு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒண்ணுதான் பிடிக்கலன்னு என் பையன் டைவர்ஸ் கொடுத்தான்ல, அவனுக்கு ஒரு நல்லது நடக்க விட மாட்டியா? மரியாதையா எழுந்துரு. அத்தை. என்னது அத்தையா? ஏய், மேடம்லாம் போச்சா? அர்ஜுன் சார் என் புருஷன்னா அவங்க என் அத்தை தானே. அத்தை, நாங்க டைவோர்ஸுக்கு அப்ளை தான் பண்ணிருக்கோம். நாளைக்கே நான் விருப்பம் இல்லைன்னு கோர்ட்ல சொன்னேன்னா கேஸ் கண்டினியூவா நடக்கும். விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்தாதான் எதையுமே முடிவு பண்ண முடியும். அது வரைக்கும் நான் தான் முத பொண்டாட்டி. அத யாராலையும் மாத்தவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. என்ன அர்ஜுன் சார் நான் சொல்றது? வெறும் பாலும் பழமும் தானே கேக்குறா. கொடுத்து அனுப்புறதை விட்டுட்டு கோர்ட் கேஸ் வரைக்கும் இழுக்கிறாங்களே. அர்ஜுன் சார். ஆமா வசு, நீ சொல்றதுதான் சரி. பாருங்க, அர்ஜுன் சாரே சரின்னு சொல்லிட்டாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் பாலும் பழமும் கொடுங்க. என்ன முதலாளிமா, இந்த அட்டகாசத்தெல்லாம் என்ன நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னத்த கேட்க சொல்றீங்க பாட்டி? எல்லாம் என் நேரம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ரோஷமுள்ள பொண்ணா இருந்தா புருஷன் எப்போ இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே கோச்சுக்கிட்டு வெளியில போயிருப்பா. இல்லனா தன்னோட உயிரையே அவ விட்டுருப்பா. அத்தை, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேசாதீங்க. உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் தான் அர்ஜுன் சாரோட முதல் மனைவி. அந்த உரிமையில சொல்றேன். இந்த வீட்ல யாரு முதல்ல தொட்டில் கட்டுறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. என்னது என்னது தொட்டிலா? முதலாளியம்மா, இவ என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? பாட்டி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மீனாட்சி, அந்த பால் பழம் எடுத்துட்டு வாயேன். இதோ எடுத்துட்டு வரேன். ஐயோ, இந்த வீட்ல வசுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீதானா? நீ இருக்கிற தைரியத்துல தான் அவன் இந்த ஆட்டம் ஆடுறாளா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன்.
குடு குடு. ஆ. ஆ, அத்தை, இந்த சம்பிரதாயம் நடக்கும்போது பெரியவங்க எல்லாம் இருக்கணும். கொஞ்சம் இருக்கீங்களா? அர்ஜுன் சார் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. இருங்கம்மா. பாட்டி, சம்பிரதாயத்தை எடுத்து சொல்லுங்க. நான் இருக்கேன் வசு. ஆஹா, சொல்லு சொல்லு. மாமா, பால் பழத்தை வசு கூட்டி விடுங்க. வசு, நீ மாமா கூட்டி விடு. குடிங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் குறுக்க வந்து நிப்பியா? உன்னை இப்படியே விட்டா நீ என் வாழ்க்கையை முடிச்சிருவ. நீ என் வழிக்கு வர முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன். அர்ஜுன் சார், என்னதான் உரிமையா இருந்தாலும் சில நேரம் கேட்டாதான் எல்லாமே கிடைக்கும். இல்லன்னா இந்த ஊரும் உலகமும் நமக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் நீங்க ஏன் உரிமை அர்ஜுன் சார்? நான் இதை அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டேன். நீங்க ஏதோ டிராமா பண்ண போய் என் உரிமைய எனக்கு மீட்டு கொடுத்துட்டீங்க. அப்புறம் அடுத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டு தான். வசுந்தராவை அடக்கதான் ஷாலினி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் நாம நினைச்சோம். அர்ஜுன் தம்பி ஷாலினிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த வசு அப்படியே பயந்து ஒதுங்குவா, இல்ல இந்த வீட்டை விட்டே போயிடுவான்னு பார்த்தா இவ என்னடானா அவங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறா, பாலும் பழம் கொடுக்க சொல்றா. பத்தாததுக்கு அவளும் கூட உட்காந்துட்டு அப்படியே கும்மி அடிச்சுக்கிட்டு கொஞ்சரா. நானும் கவனிச்சேன் பாட்டி. அவளுக்கு அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல எந்த அதிர்ச்சியும் இருக்கிற மாதிரியே தெரியல. சொல்ல போனா அவ ஏதோ எதிர்பார்த்த மாதிரியே நடந்துக்கிறா. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அதாமா, அவ மனசுல வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கா. இந்த கல்யாணத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும்னு அவ நினைக்கிறாளோ என்னமோ தெரியல. அப்படி இருந்தா அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு ஷாலினியோட அம்மா இங்க வரணும். ஐயோ ஐயோ ஐயோ, முதலாளிமா கரெக்டா சொன்னீங்க. அக்கா. ஓ, மீனாட்சியா? வா வா. பாரு, டிசைன் எல்லாம் நல்லா இருக்குல்ல? அக்கா, என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மீனாட்சி பயம்? அதிர்ச்சியில எனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறியா? ஐயோ அக்கா, உங்க வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குறதுக்கு ஒருத்தி வந்திருக்கா. ஆனா அத பத்தி நீங்க எந்த கவலையும் இல்லாம நீங்க அவங்களுக்கு முதலிரவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன புரிஞ்சுக்க முடியல? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணாம சோகமாவா இருப்பாங்க? அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க ஷாலினிக்கும் அர்ஜுன் சாருக்குமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க? எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் தான் நடக்க போகுது. இப்போ எப்படி உங்களுக்கும் அர்ஜுன் மாமாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? மீனாட்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் பழம் கொடுத்தாங்கல்ல, அந்த சீன்ல எப்படி நான் சடனா உள்ள வந்தேன், அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க விளையாட்டுக்கு பேசுறீங்களா இல்ல சீரியஸா பேசுறீங்களான்னு எனக்கு புரியல. பால் பழம் கொடுக்கறதும் சாந்தி முகூர்த்தமும் ஒன்னா? புது ராணிய வச்சு பழைய ராணிய முடக்கிடலான்னு நினைக்கிறாரு. ஆனா பழைய ராணிக்கு தான் எல்லா பவரும் இருக்கு. அதை எந்த ராஜாவும் தரவும் வேண்டாம், அது அவ கிட்ட இருந்து எடுக்கவும் முடியாது. இந்த ஆட்டத்துல இனி நான் என்ன பண்ண போறேங்கிறதுலதான் எல்லாமே இருக்கு மீனாட்சி. கொஞ்சம் பொறு, இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. என்ன சொல்ற மீனாட்சி? சரி, ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாம நிதானமா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அர்ஜுன் மாமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை போய் செஞ்சிருக்காரு. யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. என்ன சொல்ற மீனாட்சி? நீ நிஜமா தான் சொல்றியா? உண்மையதாங்க நான் சொல்றேன். மீனாட்சி,
என்னால நம்பவே முடியல மீனாட்சி. அண்ணியோட இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க எப்படி அவருக்கு மனசு வந்துச்சு? அதாங்க எனக்கும் புரியவே இல்ல. அந்த பொண்ணு பேரு ஷாலினி. 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்து நின்னத பார்த்த உடனே எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. ஐயோ மீனாட்சி, நீ சொன்ன மாதிரி நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே வசு அண்ணியும் அண்ணனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த பொண்ணுதான் அண்ணியோட வாழ்க்கையை கெடுக்கிறான்னு தெரிஞ்சது வெளியில வந்து அவளை கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். ஆனந்த், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை நம்பிதான் நானும் நம்ம குழந்தையும் இருக்கோம். கொஞ்சம் எங்களையும் நினைச்சு பாருங்க. எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது மீனாட்சி. அண்ணி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அக்கா ரொம்ப சகஜமா தான் இருந்தாங்க. ரொம்ப நார்மலா இருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்க வாழ்க்கையே தூக்கி போட்டுட்டான்னு தெரிஞ்சும் அவங்க அத பெருசே பண்ணவே இல்ல. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிதான் அவங்களால இப்படி எல்லாம் இருக்க முடியுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஷாலு, வா 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 வா. எப்படி ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்கா? ஆசையா ஏன் கையாலேயே இந்த அலங்காரம் எல்லாம் பண்ண. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு? ஏய் வசு, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நீ அர்ஜுன் சார் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டார்னு அவர் தலையில சாப்பாடு கொட்டினவ நீ. ஆனா இன்னைக்கு நானும் அர்ஜுன் சாரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னத பார்த்தோம். நீ இப்படி பேசாம கூலா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு வசு. என்னடா நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டோமேன்னு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்க. நீ என்னடானா இங்க முதலிரவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. உண்மையை சொல்லு வசு. வசு, நிஜமாவே உனக்கு மனசுக்குள்ள வருத்தமோ கோவமோ இல்லையா? ஐயோ பாவம் ஷாலு, நீ இவ்ளோ சொல்லி கேக்குறதுனால இந்த விளையாட்டை நாம இங்கே நிறுத்திக்கலாம். நானும் நிறுத்திடுறேன், நீங்களும் நிறுத்திடுங்க. வசு, என்ன விளையாட்டு? உங்க கல்யாண விளையாட்டு. ஆனா செம்ம டிராமாவா இருந்துச்சு. அர்ஜுன் சாரை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். அவரு ரொம்ப நல்லா நடிப்பாரு. ஆனா நீயும் ஒரு ஆர்டிஸ்ட்னு இப்பதான் தெரியும். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே நடிக்கிறடி. வசு, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. என்னடி புரியல? 2 பேரும் திடீர்னு ராத்திரி காணாம போவாங்களா, காலையில மாலையும் கழுத்துமா வந்து நிப்பாங்களா, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, கேட்டா அர்ஜுன் சார் என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்லுவாராம். நீ என்னடான்னா எதிர்பாராத விதமா தாலி கட்டிட்டாருன்னு சொல்லுவியா. செம்மடி. ஆனா ஒரு விஷயம் ஷாலினி, என்னதான் நடிப்பா இருந்தாலும் தாலி கட்டுற வரைக்குமா போவீங்க? தாலிங்கிறது ரொம்ப புனிதமானது. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ஒருத்தன் கையால கட்டிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெருமை. அது ஏதோ டிஸ்கோ கயிறு மாதிரி விளையாட்டுக்கு கழுத்துல மாட்டிட்டு இருக்க. முதல்ல அதை கழட்டி கொடு. என்ன ஷாலினி, இது நீயா கட்டிக்கிட்டது தானே? கழட்டி கொடு. வசு, நீ நிஜமாவே இதெல்லாம் டிராமா நடிச்சிட்டு இருக்கியா? நாங்க சொல்றது உண்மைடி. நான் ஏன்டி உன்கிட்ட நடிக்கணும்? அர்ஜுன் சார் என்னை வச்சு உன்னை வெறுப்பேத்தனா போலாம். நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் அதெல்லாம் ஒரு லிமிட்ல தான். அதுக்காக தாலி கட்டி அந்த லிமிட்டை தாண்டி போய் விளையாடுறதெல்லாம் அர்ஜுன் சாருக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு இல்ல. நானும் இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுதான். எனக்கும் தாலினா என்னன்னு தெரியும். ஷாலினி, பி சீரியஸ் ஷாலினி. ஐயோ வசு, நான் சீரியஸா தான் சொல்றேன். எங்களுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஷாலினி, விளையாடாத. இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்க. இது என்னோட லைஃப் மேட்டர். உன்னோட வாழ்க்கைன்றதால தான் வசு நான் உள்ளுக்குள்ள பயந்துட்டே இருந்தேன். எங்களுக்கு கல்யாணம் நடந்தது உண்மை வசு. அவர் என் கழுத்துல தாலி கட்டினது சத்தியம். இது அர்ஜுன் சார் கட்டின தாலி தான். ஆனா இது எல்லாமே நாங்க எதிர்பார்க்காம நடந்ததுன்றதுதான் நிஜம்.